கோயம்புத்தூர் நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தொழில்துறை சார்பில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம். கோவை மற்றும் ஈரோடு 2 மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை விமானம் மூலமாக கோவை வந்தடைந்தார். இன்று காலை கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவை அவர் திறந்து வைத்திருந்தார். அந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைத்ததற்கு பிறகு தற்போது கோவை அவிநாசி சாலை நீலாம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய லீ மெரிடியன் விடுதியில் அவர் இருக்கிறார். இந்த லீ மெரிடியன் விடுதியை பொறுத்தவரைக்கும் இங்கு தொழில்துறை, தமிழக தொழில்துறை சார்பில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியானது தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றக்கூடிய வரக்கூடிய சூழல்ல இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இதில் சர்வதேச தொழில் நிறுவனங்கள், பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த தொழில்துறையினர், பல்வேறு தொழில்துறையினர் ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம், ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சிகள் மூலம் இந்த தொழில்துறையை முதலீடு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த தொழில் முதலீட்டிற்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்திட்டு அந்த கையெழுத்து ஒப்பந்தம் பரிமாறக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில்துறையினர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.